Please subscribe Sadhguru Sai Creations. கொடுத்து நாடி நரம்புகள், மூளை நரம்புகள் எல்லாம் தொங்கி போச்சு. ஜீவன் அப்படிங்கிறது மாதிரி தான் உயிர் வாழக்கூடியது. ஜீவனை காக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இம்யூனிட்டி ப்ளஸ் மெட்டபாலிசம், இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா எந்த வியாதியுமே நெருங்காது. எனக்கு ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்காங்கிற பால் எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் நான் அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியில் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது சத்தான மாவு, அதான் ஜீவிதம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, சத்தான பதிவு. ஏன் இதை சத்தமாக அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஓடுற அவசர சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சரியான சாப்பிட்றோமா? இன்றைக்கி வியாதிகள் பார்த்திங்கனாக்கா நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட், அவசரம் ஃபாஸ்ட் ஃபுட்டு என்ன தான் சாப்பிட்டாலும் நம்மளோட வயிறு நிறைய அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் உடல் நிறைய, சக்தி நிறைய அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குமா? எல்லோரும் பார்த்திங்கன்னா மில்லட்ஸு, டேட்ஸு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் சாப்பிட்ற அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக அந்த காலத்துலேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு கலவை செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சத்து மாவுங்கிற ஒருத்த பேர் தான். இன்றைக்கி நிறையா சத்து மாவு இருக்குது, மில்லட்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் பார்த்து இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த சுமை, தூக்கக்கூடிய மூட்டை சுமை, ஹோம்ஒர்க்குங்கிற ஒரு பிரச்சனை, அதேமாரி நம்ம ஒர்க் பண்ணுறாங்களே, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய மூளை, அதாவது டார்கெட், இந்த டார்கெட்டுக்குள்ளார அவங்க வந்து சின்ன பின்னமாக போகிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா பிரெயின் ட்ரெயின் ஆகுது, அதேமாரி ட்ரெயின் ஆகவே இருக்குல்ல. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரெயின் ஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சாப்பாடு அங்கே போனீங்கன்னாக்கா இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்டு, கலர்ஃபுல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுத்து நாடி நரம்புகள், மூளை நரம்புகள் எல்லாம் தொங்கி போச்சு. ஸோ சத்தான உணவு சத்தமாக சாப்பிட்டாக்க நல்லது தான். இதோ இந்த காலகட்டங்களில் அது முடியாது. காலையில் எழுந்திரிச்சு நல்ல 8 மணிக்கே சாப்பிடு, நைட் 8 மணிக்கே சாப்பிடுன்னு சொல்லிடுறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர காலத்தில் ஒர்க்கு, ஷிஃப்ட்டு எல்லாமே சேர்ந்து சரியாக சாப்பிட முடியல. ஸோ நம்ம வந்து கரையான உணவு சாப்பிட்டாலும் முறையான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ சேஃப்டி பர்பஸ் அப்படிங்கிற விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா 75 வகையான ஹெர்பல்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் பாதாம், பிஸ்தாம், அக்ரூட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முறையான விதத்தில் செறிவுற்றப்பட்டு, மீன்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சூரிய புடம், அதுக்கப்புறம் இந்த ஃபெர்மெண்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து பதப்படுத்தும் முறை, இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தில் பண்ண ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜீவன் அப்படிங்கிறது வந்து தான் உயிர் வாழக்கூடியது. அப்போது அதில் ஒரு தம் இருக்கும், சொல்லுவாங்களா, தம் பிரியாணி இருக்கிறதுலே தம் பிரியாணி சூப்பர்னு சொல்லுவாங்க. தம்மில் ஒரு சக்தி இருக்குது, தம் டீலே ஒரு சக்தி இருக்குது. பார்த்திங்கன்னா நல்ல தம்மாகி பதப்படுத்தி கணமாகி அந்த இடத்துல ஒரு சக்தி ரூபமாக மாறும். இப்படி தான் ஃபுட்டை வந்து பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய விஷயம், மீன்ஸ் எனர்ஜி ஆக்கக்கூடிய விஷயம். ஏன் இதை இவ்வளவு சொல்கிறேன், இன்றைக்கி குழந்தைங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க, அடுத்தது முதியவர்கள், இந்த 3 பேருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போ ஜீவனை காக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் ஜீவிதம். இன்றைக்கி இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். இதை என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை மட்டும் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஃபுட்டாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கனாக்கா நம்ம லைஃப் டியூனர் நம்மளுடைய இதில் கிடைக்கிது. ஸோ அப்போ ஜீவிதம் அப்படின்னாக்கா வாழ்வே சுகம். அப்போ பாருங்கள், கீழே போட்டிருப்பேன் இந்த ஸ்லோகன், வாழ்வே சுகம். அப்போ பாருங்கள், ஜீவிதம் என்றைக்குமே ஒரு தம்மான ஒரு அளவுகோலில் கரெக்டானது. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ஆனால் அதையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு சத்து கொடுக்குது. பார்த்தீங்களா, இன்றைக்கி இம்யூனிட்டி ப்ளஸ் மெட்டபாலிசம், இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா எந்த வியாதியுமே நெருங்காது. இந்த ரெண்டும் குறையும் போது தான் சுகர், பிபி, அப்புறம் அல்சர், கேன்சர், இதுமாரி ஒன்றா தோன்றுக்கிட்டே இருக்குது. அப்புறம் ராஜ உறுப்பில் இருக்கக்கூடிய கிளென்சர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் காரணம் என்ன, நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கலை. ஸோ அது காரணம் என்ன, இயக்கம் சரியில்லை, சரியான தூக்கம் இல்லை, ஏக்கம், அதான் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு. இது கிடைக்கலையே, இது ஏன் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, அதுக்கு கீழே உள்ள நெருப்பு நம்மளை அழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஜீவிதம் நான் வந்து மக்களுக்காக கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பர் கால் பண்ணால் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். இதில் 75 வகையான ஹெர்பல்ஸ், மில்லட்ஸ், இதேமாரி கரெக்டான அளவு, அதாவது எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறது ஒரு முறை. ஆனால் இந்த சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இதை வந்து குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பால், சூடான பாலில் நல்லா கலக்கி விட்டு குடிச்சிட வேண்டியது தான். இல்லை எனக்கு பால் பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மலாக அரிசி கஞ்சி மாதிரி தண்ணிலையும் குடிக்கலாம். இதை நாட்டு சக்கரை குழந்தைங்களுக்கு சேர்க்கலாம். இல்லை எனக்கு சுகர் இருக்குது, நான் குடிக்கிறது வேணும்னா நீங்கள் இந்த சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் எப்படி வேணாலும் எடுக்கலாம். இதை தோசை மாவுலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆக எந்த ரூபத்திலேயாவது
இந்த ஜீவிதம் உங்களுக்குள் சென்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கும். மெட்டபாலிசம் ஹைப்பில் இருந்துகிட்டே இருக்கும். இதை சாப்பிட்டு நீங்கள் ஒரு மாதம் கழித்து நீங்கள் எந்த ரிப்போர்ட் வேணால் எடுத்து பாருங்கள், நீங்கள் எந்த டிசீஸில் வேணாலும் இருங்க, அது கண்டிப்பாக ஒரு நார்மல் நியூட்ரலுக்கு வந்திருக்கும். பேலன்ஸ் ஆகிருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். இதை நல்லா ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் கொடுத்து தான் இதை நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இது எத்தனை ஹெர்பல்ஸ் போட்டிருக்கு, இது என்ன மாதிரிலாம் எடுக்கலாம், எந்த பேருக்கு கொடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கலாம். இன்றைக்கி வீட்டில் சீனியர் சிட்டிசன் கண்டிப்பாக இருப்பாங்க. இடுப்பு வலி, கை வலி, கை கால் வலி, இதெல்லாம் என்ன காரணம்? கால்சியம் குறைபாடு, இந்த மினரல்ஸ் குறைபாடு, இந்த விட்டமின் சி, அதேமாதிரி B12 என்னென்னலாம் குறையுதோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்று ஹைப்பாக இருக்கும், ஒன்று குறையும் அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேருக்குமே ஈக்குவலாக என்னென்ன பண்ணலாம்? இந்த குதிரைவாளி ரைஸ் இருக்கா, அதை பதப்படுத்தி, அதாவது சன்லைட்டில் வச்சு, அதை சூரிய படம் போட்டு, அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி, இப்படி நார்மலாக வெயிலில் காய வச்சு நம்மளாம் வறுத்தோங்கிற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த ஜீவிதம். அதனால தான் எதில் தம்மாகுது? சூரிய படத்தில் தம்மாகுது. ஸோ இன்றைக்கி எல்லோரும் கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சத்து குறைபாடு. ஸோ அந்த சத்தை உடம்பு சவுண்டு, அப்புறம் லைட்ஸ், நேச்சுரல் இருக்கிற சன்லைட்ஸு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை ஒளி, இதை எல்லாத்தையுமே இழுத்து ஒரு விஷயம் ஒரு ஃபுட்டாக கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? அது ஈஸியாக நல்ல ஒரு வாட்டரில், நல்ல ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை கொதிக்க வச்சு அரிசி கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம், பாலில் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்குங்கிற பாலில் எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் நான் அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வாட்டரில் இருந்து அரிசி கஞ்சி மாதிரி எடுத்து பாருங்கள், வெறும் வீட்டில் நல்ல வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு இல்லை தேரவே இல்லை, என் உடம்பு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இறங்கியிருக்கேன்னா நீங்கள் பாலில் எடுத்து பாருங்கள், நல்லாவே பொஸ்டியாகுவீங்க. ஒரு வாரத்துலேயே நல்ல மாற்றம் தெரியும். ஒரு 48 நாள் எடுத்த பிறகு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுடைய சுகர் லெவல், பிபி லெவல் எல்லாமே பேலன்ஸில் இருக்கும். ஹார்ட் ரிதம், அதே மாரி லங்ஸோட ரிதம் எல்லாமே சமசீராகிறதுக்கான விஷயம் என்னென்னா, அதுக்கு அந்தந்த உறுப்புக்கு தேவையான எனர்ஜி போய் சேரும், சத்து போய் சேரும். அப்போது நீங்கள் சத்தமாக இருப்பீங்க இல்லையா? சவுண்ட் சொல்லுங்களேன், ஒருத்தவங்க சவுண்டாக இருந்தானா போதும்னா, சவுண்டாக கத்துறது கிடையாது, உடம்பு ரீதியாக, ஒளி ரீதியாக. ஸோ இந்த சத்து மாவு மிகப்பெரிய, அதாவது சொல்லுங்களா, அமிர்த பானம். அப்போனா அமிர்தம் பானமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஜீவிதம்னாக்கா அவர் சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கை ஜீவனாக ஜீவனத்துக்குள்ள இருந்துச்சுனாக்க, இப்போ சொல்லுவேன் இந்த ஜீவனத்துக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு ஜான் வயிற்றுக்காக கஷ்டப்படுறேன். என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவசர காலத்தில் எடுக்கும் பொழுது குடல் வளம், அதாவது குடலில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பழைய ஃபுட்டு கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து நல்ல மோஷன் இருக்கும், ஜீரண சக்தி இருக்கும். அதுக்கு சக்தி ஓட்டம், இந்த உடம்புல 5 எலிமெண்ட்ஸ் சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி ஓட்ட பாதைக்கு தேவையான ஹெர்பல்ஸும் இதில் சேர்த்துருக்கும். ஆக மொத்தத்தில் ஈக்குவலைசேஷனாக கரெக்டாக பார்த்து அதை சூரிய படம் இட்டு கொடுத்தது தான் ஜீவிதம், வாழ்வே சுகம். இப்போ இந்த ஜீவிதத்தை எப்படி எடுத்துக்கலாம்? காலையில் எம்டி ஸ்டொமக், நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் எடுக்க போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கனாக்கா இதை போட்டு ஒரு சின்ன மினி டிஃபன், அதாவது டிஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டர் மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டா உங்களுக்கு பசிக்காது, எனர்ஜி வந்துடும். பட் இருந்தாலும் நீங்கள் பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி ஈவினிங் டைம், ஸோ நீங்கள் டீ டைமில் இருக்கும்போது ஒரு எம்டி ஸ்டொமக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்துலையும் எடுக்கலாம். ஸோ இந்த 2 வேலை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, அதேமாரி உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சி எடுத்துகிட்டு, ஏற்கனவே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பழைய உறுப்பு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிவைஸ், அந்த உறுப்புகள் ரிட்டர்ன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் இந்த இருக்குது. சத்து மாவு மட்டும் கிடையாது, சத்தமான மாவுன்னு சொல்கிறீங்க. காரணம் ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, அதோட பதப்படுத்தும் முறை சூரியப்படம். அப்போ விட்டமின் டி எவ்வளோ இருக்கும் பார்த்துங்க. B12 அழகாக சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்ட பிறகு குழந்தைங்களாக இருக்கட்டும், மெமரி நல்லாயிருக்கும். அதேமாதிரி நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க, ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா எனர்ஜியாக இருப்பாங்க. ஆக வண்டியிலே ட்ராவல் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். அதே வீட்டில் பெட்சிக்காக இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிடவே முடியல அப்படின்னா இதை மட்டும் நம்ம பாலில் கரைச்சி கொடுக்கலாம், தண்ணியில் கரைச்சி கொடுக்கலாம். ஒரே வாரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது சத்தான மாவு. அதான் ஜீவிதம், வாழ்வே சுகம். இந்த வாழ்வு சுகமாக மாறணும் அப்படின்னாக்கா ஒரு ஃபுட்டில் தான் இருக்குது. அந்த ஃபுட்டில் ஏதாவது நல்ல தரமாக கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த ஃபுட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லார் வீட்டிலுமே இருக்கணுங்கிறது எங்களோட ஆசை. உங்களுக்கு தேவைன்னா நம்பர் கால் பண்ணுங்கள், வீடியோ சேரும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.